கிபி 180ஆம் ஆண்டு ரோம் நாட்டை பேரரசர் மார்க்கஸ் அரீலியஸ் ஆட்சி பண்றாரு. அவரோட படைத்தளபதி தான் மேக்சிமஸ். மன்னரோட பெரிய விசுவாசி, அந்நாட்டு பற்று ரொம்பவே அதிகம். இவனோட தலைமையில தான் 12 வருஷமா ஜெயிக்க முடியாத பார்பேரியன் ட்ரைப்ஸை அடிச்சு தும்சம் பண்ணி ஜெயிக்கிறாங்க. எப்படியாப்பட்ட ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றுக் கொடுத்த நம்ம மேக்சிமஸ மன்னர் புகழ்ந்து தள்ளிடுறாரு. அந்த நேரத்துல தான் மன்னரோட பையன் கமாடஸ் காத்துக்கு வரான். இவன் சரியான பயந்தாங்கோலி அண்ட் லேடிஸ் பொறுக்கியும் கூட. முக்கியமா அவனோட சொந்த அக்காவே அடைய நினைக்கிற ஒரு காமக்கண்ணன். அவனை பார்த்த மன்னர் வந்துட்டான் சில்ற பையன் நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில மேக்சிமஸ வர சொன்ன பேரரசர், இங்க பாரு மேக்சிமஸ், எனக்கே வயசாயிருச்சு, என் பையனோ பொறுக்கி உதவக்கற ஒன்னுத்துக்கு உதவ மாட்டான். இதுக்கப்புறம் இந்த நாட்டை யார் ஆட்சி பண்ண போறான்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அதனால இந்த நாட்டை ஆட்சி பண்றதுக்கு தகுதியான ஒரே ஆள் நீ தான், உங்ககிட்ட இந்த ஆட்சியை நான் கொடுக்குறேன்னு சொல்றப்போ மேக்சிமஸ், எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அரசரை, எனக்கு தேவை என் பொண்டாட்டி பிள்ளைங்க, என்னோட பூஞ்சோல கிராமம், அவ்வளவுதான். எனக்கு லீவ் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டில போயிட்டே இருப்பேன்னு சொல்றான். ஆனா அவனை மண்டையை கழுவி, இங்க பாரு இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா சொல்லுன்னு அங்க இருந்து அனுப்பி வச்சிடறாரு. மேக்சிமஸ் போனதும் கமாடஸ் மன்னரை பார்க்க வரான். மன்னரை பார்க்க வந்த கமாடஸ் கிட்ட, இங்க ராமேடியசன், நான் மேக்சிமஸ் தான் மன்னராக்க போறேன், நீ அவங்கிட்ட அமைச்சரவையில ஏதாச்சும் போஸ்டிங் வாங்கி பொழைச்சுக்கோன்னு சொல்ல, யா யோ பெத்த புள்ள, என்னைய நீ மன்னராக்க மாட்ட, எவனோ அடிமை நாயை கொண்டு வந்து மன்னர்னு சொல்லுவியா, சரி போனது போச்சு, ஒரு டைம் மட்டும் கட்டி பிடிச்சிட்டு போறேன், வந்து கட்டி பிடின்னு சொல்றான். அதுக்கு பேரரசர் அவனை போய் கட்டி பிடிக்கிறாரு. அவன் பாசல எல்லாம் கட்டி பிடிச்சிருக்க மாட்டான், ஒரே அமுத்தி அவங்க அப்பனை போட்டு தள்ளிடுறான். இப்ப பேரரசர் செத்துட்டாரு இல்லையா, அடுத்த மன்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கமாடஸ் தான். சோ சட்டப்படி அவனை மன்னராக்குன அடுத்த நிமிஷமே மேக்சிமஸையும் அவன் குடும்பத்தையும் தான் அழிக்க சொல்லி ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுக்குறான். அதனால மேக்சிமஸை கைது பண்ணி கொலை பண்ண கூட்டு போறாங்க. ஆனா கொலை பண்ண போன இடத்துல மேக்சிமஸ் அவனுங்களை அடிச்சு போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி நேரா பூஞ்சோல கிராமத்துக்கு போறான். இவன் போறதுக்கு முன்னாடியே மொத்த பூஞ்சோல கிராமத்தையும் நம்ம கமாடஸோட ஆளுங்க வந்து கொளுத்தி விட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஹீரோவோட பொண்டாட்டி புள்ள 2 பேத்தையும் தூக்குல தொங்க போட்டு கொலை பண்ணிருப்பாங்க. அங்க போன மேக்சிமஸ் கதறி கதறி எழுதிட்டு அவங்களை நல்லடக்கம் பண்ணிட்டு அப்படியே அந்த குழி பக்கத்திலேயே படுத்து மயங்கிடுறான். அப்ப அந்த வழியா வர்ற அடிமைகளை விற்கிற கும்பல் மேக்சிமஸ் தூக்கிட்டு போய் கிளாடியேட்டர் ட்ரெயினரான பிராக்சிமா கிட்ட போய் வித்துறாங்க. இப்படியே சில காலம் போயிருது. அடிமையான மேக்சிமஸ் கிளாடியேட்டர் ஃபைட்ல பயங்கரமா லோக்கல்ல இருக்கிற எல்லா ஃபைட்டரும் தூக்கி போட்டு அடிக்கிறான். அதனால மேக்சிமஸ் பிராக்சிமாவோட செல்லப்பிள்ளையாவா மாறிடுறான். அந்த நேரம் ரோம் நாட்டுல மிகப்பெரிய கிளாடியேட்டர் டோர்னமெண்ட் நடக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் பிராக்சிமாவோட குரூப் எல்லாருமே போறாங்க. அங்க மேக்சிமஸ் தலைமையிலான கிளாடியேட்டர்ஸ் ரோம் கிளாடியேட்டர்ஸ கொடூரமா வேட்டையாடி வின் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஃபைட்ல வின் பண்ணதும் கமாடஸ் யார் அந்த மாஸ்க் போட்ட கிளாடியேட்டர்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லி கிரவுண்டுக்கு வரான். கிரவுண்ட்ல வந்து மாஸ்க் ஓபன் பண்ணா அது மேக்சிமஸை பார்த்து அடுத்த நிமிஷமே நீ இன்னும் சாகலையா, அப்ப 1-to-1 மேட்ச் வச்சுக்கலாம், யார் பெரியவன் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு மறுநாளே 1-to-1 மேட்ச் வைக்கிறாங்க. ஆனா கமாடஸ் தான் கோலையாச்சு. அன்னைக்கு நைட்டே வசந்தரவன கத்தியை தூக்கி மேக்சிமஸ் முதுகுல சொருகிட்டு மறுநாள் மேட்சுக்கு வரான். தன்னோட பையனையும் பொண்டாட்டியும் கொலை பண்ண கமாடஸை அடிச்சு நொறுக்கி கொலை பண்ணிட்டு கடைசியில அந்த நாட்டோட பொறுப்பை பேரரசர் மார்க்கஸோட பொண்ணான லுசிலியா கிட்ட கொடுத்துட்டு நம்ம மேக்சிமஸ் அங்கேயே செத்து போயிடுறான். கடைசியில சொர்க்கத்துல பொண்டாட்டி புள்ள கூட சேர்ற மாதிரி படத்தையும் முடிச்சிடறாங்க.